எதிர்க்கட்சிகள் கூறினார்கள், எங்களது அரசாங்கம் பொறுப்பெடுத்தால் இந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் எரிப்பார்கள் என்று. இன்றைய தொழிலாளர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். மக்கள் மனதை அறிந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்கள் ஆகிய நாங்கள் நிறைய சம்பள பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை செய்தும் கூட ஒரு அடிப்படை சம்பளத்துகளை கூட்டி எடுக்க முடியாமல் இருந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டம் அவர்கள் ₹1 கூட கொடுக்க முடியுமா என்ற வார்த்தையை பாய்ச்சிருந்தார். இன்று நாட்டின் ஜனாதிபதி ₹1750 இன்று வழங்கியிருக்கின்றார். எங்களுடைய தோட்ட உழைப்பாளியான எங்களுடைய சக மக்கள் இன்று மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய எங்களது அதிக ஜனாதிபதி முதலில் அனுரகுமார திசாநாயக எங்களுக்கு ஒரு கடவுள் மாறிக்க இந்த நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு. ஏழை மக்களுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு வெற்றி, மலையகத்துக்கு ஒரு வெற்றின்னா இது ஒரு 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 சாதனையாக மாறிடுச்சு. தோட்ட கம்பெனிகளும் ஒவ்வொரு முறையும் பல்வேறு உறுதிகளை வழங்கினாலும் அது எக்காலத்திலும் வெறும் பேச்சு வழக்கிலே இருந்தது. ஆனால் எமது ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்து ஒரு வருடத்திலே தான் உறுதி செய்த போன்று எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலையான சம்பளத்தினை வழங்கி ஜனாதிபதி மிக எளிமையாக, மிக சாதாரணமாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார். இது தொழிலாளர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. வணக்கம். எங்களுக்கு இந்த இலங்கை திருநாட்டை பாரம் எடுத்திருக்க எங்களது தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய தினம் நுவரெலியா மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்தார். நுவரெலியா மாவட்டத்துக்கு வருகை தந்து முழு நாடும் ஒன்றாக என்ற துணிப்பொருளில் எங்களுக்கான மது ஒழிப்பு வேலை திட்டம் சம்பந்தமாக பாரிய விளக்கம் ஒன்றை கொடுத்ததுடன் இன்று காலை எமது தோட்ட பகுதிக்கு சமர்செட் மற்றும் மட்டக்களப்பு பகுதிக்கு விஜயம் செய்திருந்து தோட்ட தொழிலாளர்களின் நிலைமையை அறிந்து கொண்டார். அந்த வகையில் எங்களது நான் நேற்று முன்னாள் தினம் பார்த்திருந்தேன். மலையகத்தை சார்ந்த ஒரு சில கட்சிகள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு அனுபவம் இல்லை என்று. எந்த விதத்தில் அனுபவம் இல்லை என்று நான் கேட்கின்றேன். அவர்களை போன்று காணி அபகரித்ததலா அல்லது சொத்து சேகரித்ததலா? அந்த வகையில் அவர்கள் கூறுவது போல் எந்த விதத்தில் எங்களுக்கு அனுபவம், நாங்கள் ஒவ்வொரு அனுபவம் வாய்ந்த மக்களினை வைத்து ஒவ்வொரு சில விடயங்களையும் அனுபவ ரீதியில் அணுகி ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவர்களுக்கான வேலைகளை நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டு போய்கின்றிருக்கின்றோம். அதே போன்று இவர்கள் எதிர்க்கட்சிகள் கூறினார்கள் ₹10 கூட எங்களால் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று. இன்று ₹400 மூன்றில் நான்கில் ஒரு பகுதி சம்பளம் ஏற்கனவே கிடைத்தது போல் நான்கில் ஒரு பகுதி சம்பளம் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று எதிர்க்கட்சிகள் கூறினார்கள், எங்களது அரசாங்கம் பொறுப்பெடுத்தால் இந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் எரிப்பார்கள் என்று. இன்றைய தொழிலாளர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். மக்கள் மனதை அறிந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருக்கின்றது. ஊழல் அற்ற ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் திக்குமுக்காடி நிற்கின்றார்கள். இந்த வகையில் இந்த நாடு சிறந்த முறையில் சென்று கொண்டிருப்பதை இந்த நாட்டு மக்களும் நுவரெலியா மாவட்ட மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஜனாதிபதியின் சேவையை இந்த நாட்டு மக்களுக்கும் நுவரெலியா மாவட்டத்திற்கும் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்கொள்கின்றேன். தோட்ட தொழிலாளர்கள் ஆகிய நாங்கள் நிறைய சம்பள பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை செய்தும் கூட ஒரு அடிப்படை சம்பளத்துகளை கூட்டி எடுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த NDP அரசாங்கம் இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உடனடியாக முடிந்த அளவில் இன்றைக்கி கூட்டி கொடுத்துருக்காரு. எதிர்காலத்திலையும் எங்களுக்கு கஷ்டத்தை பார்த்து மீண்டும் கூட்டி கொடுப்பாருங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்கட்சி இல்லாட்டி மலையத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இதுக்கு எதிராக கதைக்கிறாங்க, இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இதே சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அதாவது இன்றைக்கு கட்டமாக இதை இன்றைக்கி கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு. நான் நினைக்கிறேன் இது உத்தியபூர்வமாக இன்றமும் பார்த்து இதை செய்து தருவாங்கன்று நான் நினைக்கிறேன். இது ஆரம்பம் தானே. இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் நுவரெலியா பிரதேசத்துக்கு வருகை தந்து போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டத்தினை இன்றைக்கி நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அதேபோன்று மலையத்தில் காணப்படுகின்ற மலையக இளைஞர்கள், யுவதிகள், அநேகமானவர்கள் போதைக்கு இன்று அடிமைப்படுத்தியுள்ளனர். அதற்கு காரணம் சமுதாயம் சரியான வழிகளை நடைபெறுகிறது என்றால் இன்று சமுதாயம் அந்த போதைப் பொருளுக்கு இல்லாமல் ஒழிக்கப்படும். அதே போன்று இன்று நாட்டுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருக்கு மனமார்ந்த நன்றியை மலையக சொந்தங்கள் சார்பாக நாங்கள் அதை நன்றி தெரிவித்துக்கொண்டோம். காரணம் இன்று ₹1750 என்று மலையக தோட்டத்தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு கையெழுத்திருக்கின்றால் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இதனுடையாக நாட்டின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டம் அவர்கள் ₹1 கூட கொடுக்க முடியுமா என்ற வார்த்தையை பாய்ச்சிருந்தார். இன்று நாட்டின் ஜனாதிபதி ₹1750 இன்று வழங்கியிருக்கின்றார். மனமார்ந்த நன்றி.
இன்று நுவரெலியாவிலே நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக என்ற துணைப்பொருளில் எமது நாட்டு ஜனாதிபதியின் வருகையிட்டு நுவரெலியா மாவட்டத்திலே போதை ஒழிப்பு வேலைத்திட்டங்கள் சம்பந்தமாக பல வேலைத்திட்டங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதில் அனைவரும் கிராமம் முதல் நகரம் வரை அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போதைப்பொருளுக்கான வேலைத்திட்டத்தினை, இதை ஒழிப்பதற்கான வேலைத்திட்டத்தினை எங்களுடைய நாட்டிலே சிறப்பாக முன்னெடுப்பதற்கான ஒரு ஒன்றிணைவு நிகழ்வாக என்று நான் கருதுகிறேன். அதே போன்று இந்த நுவரெலியா மாவட்டத்திலே இந்த வேலைத்திட்டத்தை எங்களுடைய ஜனாதிபதி அவர்களால் செயல்படுத்த முடிந்தது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய தோட்ட உழைப்பாளியான எங்களுடைய சக மக்கள் இன்று மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே பல வருட காலமாக எங்களுடைய 200 வரலாறு காலத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சம்பள போராட்டம் மிகவும் கடினத்துக்கும் கஷ்டத்துக்கும் மத்தியிலே தான் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இன்று தங்களால் அந்த சம்பளத்தை அதிகரிக்க முடியும், எந்த ஒரு ஒப்பந்தங்கள் இல்லாமல் அந்த சம்பளத்தை அதிகரிக்க முடியும் என்கிற ஒரு வேலைப்பாட்டினை இந்த நாட்டிற்கு முன்மாதிரியாக செயற்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய நுவரெலியா மாற்ற வாழ் மக்களும் அதே போன்று எங்களுடைய இந்த சம்பள உயர்வினை பெற்றுத்தந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். அதே போன்று இந்த நாடினை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுடைய இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றது, அதுக்கு தலைமைத்துவம் கிடைத்திருக்கின்றது. இன்று இனம் மத பேதமின்றி இந்த நாட்டினை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்காக முன்மாதிரியான ஒரு அரசாங்கத்தினையும் ஒரு அமைச்சுகளையும் பொறுப்பேற்று எங்கள் நாட்டிலே ஜனாதிபதி சிறப்பாக வேலையினை செய்து கொண்டு போகின்றார். அவர்களுக்கு உறுதுணையாக மலையக மக்கள் சார்பாக நாங்களும் இந்த நாட்டோடு அனைத்து இன மக்களோடு அனைத்து இன தரப்புகளோடு ஒன்றிணைந்து இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு இலங்கையராக தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு சர்வதேச மத்தியிலே ஒரு பெரும் புகழை அடைய செய்யக்கூடிய இந்த நாட்டிற்கு நாங்கள் அவரை தெரிவு செய்வதற்காக பெரும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய எங்களது அதிகமாக ஜனாதிபதி முதலில் அனுரகுமார திசாநாயக எங்களுக்கு கடவுள் மாறிக்க இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்துருக்காரு. ஏழை மக்களுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு வெற்றி, மலையகத்துக்கு ஒரு வெற்றின்னா இது ஒரு 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 சாதனையாக மாறிடுச்சு. இந்த மலையக மக்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை எடுத்து கொடுத்துருக்குறாரு. ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு எதையும் எதிர்பார்க்கத்தான் எந்தெந்த டைமுக்கு எது நடக்குமோ அது கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதிக்கு மலையக மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரிக்கு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு, லஞ்சம், ஊழல் அற்ற ஒரு அரசியல் இப்போ நாங்கள் தலை தூக்கி நிற்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கமாக மாறி இது போதை ஒழிப்பு அடுத்த கட்டமாக இந்த போதை ஒழிப்பு மதுவிலிருந்து வெளிப்பட்டு இந்த அடுத்த ஜெனரேஷன் சிறுவர் தாய்மார்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த நாட்டில் இன்றைக்கி இந்த போதை ஒழிப்பு இந்த சம்பந்தமான இந்த ஒரு அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு நாங்கள் முழுமையாகவும் ஒத்துழைத்து இந்த நாட்டுக்கு இந்த ஜனாதிபதிக்கு நல்ல ஒரு கை கொடுப்போம். நாங்கள் எங்களால் பூரண ஒத்துழைப்பு கொடுப்போம் இந்த ஜனாதிபதிக்கு. இந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு போதை ஒழிப்பு லஞ்ச ஊழல் அற்ற ஒரு நாடாக மாற்றுறதுக்கு ஜனாதிபதி நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மலையக மக்கள் சார்பாக. நுவரெலியா மாவட்டத்துக்கு வருகை தந்த அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு நுவரெலியா மக்கள் சார்பாக முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தோட்ட மக்களின் கடந்த 77 வருட காலத்தில் கொடுக்கப்படாத இதுவரையில் மக்களுக்கு வெறுமனே கனவாக இருந்த 1750 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து அதனை இன்று அவர்களின் கைகளுக்கு கிடைக்க செய்த எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தோட்ட மக்கள் சார்பாகவும் தோட்டத்தில் வசிக்கின்ற இளைஞர்கள் எமது ஏனைய சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது எமது தோட்ட மக்களும் தோட்ட கம்பெனிகளும் ஒவ்வொரு முறையும் பல்வேறு உறுதிகளை வழங்கினாலும் அது எக்காலத்திலும் வெறும் பேச்சு வழக்கிலே இருந்தது. ஆனால் எமது ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்து ஒரு வருடத்திலே தான் உறுதி செய்த போன்று எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலையான சம்பளத்தினை வழங்கி அந்த சம்பளத்திற்காக மக்களை பாதைக்கு இறக்காது, போராட்டங்கள் நடத்தாது, எந்த ஒரு பிழையான நிலைக்கு செல்லாமல் அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தமைக்கு எமது மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எதிர்காலத்திலே எமது சமூகத்துக்காக செய்ய இருக்கின்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை இந்த நுவரெலியா மக்கள் சார்பாகவும் எமது தோட்டங்களை சார்ந்து வாழ்கின்ற பொதுவான மக்களுக்காகவும் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதோடு அந்த வேலை திட்டங்களை முழுமையாக எமது பிரதேசத்துக்காக நடைமுறைப்படுத்தி அந்த வேலை திட்டத்தினூடாக எமது சமூகம் மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, அதில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த போதைப்பொருள் தொடர்பான இந்த
நாட்டிற்கும் எமது சமூகத்திற்கும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற இந்த போதையை ஒழித்து விலகி செல் அல்லது நாடே ஒன்றாக என்ற தொனிப்பொருளின் கீழ் இன்றைய தினம் நுவரெலியாவில் இடம்பெற்ற இந்த ஆரம்ப திட்டத்தை சிறப்பாக ஆரம்பித்து வைத்த எமது ஜனாதிபதிக்கு நன்றியை கூறி இந்த அரசாங்கம் பல்வேறு வேலைத்திட்டங்களை எமது சமூகத்துக்காக முன்னெடுக்கின்றது. இந்த வேலைத்திட்டமானது செவ்வனே நிறைவேறுவதற்கு எமது மக்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து எப்பொழுதும் இந்த அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருப்போம். தோட்டத் தொழிலாளரின் சம்பள பிரச்சனையானது பல்வேறு காலமாக இழுத்தடிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் பல்வேறு வீதி போராட்டங்களுக்கு மத்தியில் போராடி தான் சொற்ப சம்பளத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் எமது ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களின் தலையீட்டின் காரணமாக அரசு நிதியிலிருந்து அவர்களுக்கான சம்பளத்தின் ஒரு பகுதி அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முதல் தடவையான விடயமாகும். இது வரலாற்றில் முக்கியமான விடயமாகும். கடந்த காலத்தில் இவ்வாறான வேலைகளுக்கு எவ்வளவாக முயற்சி செய்தாலும் அவர்களால் இவ்வாறான ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தது. ஜனாதிபதி மிக எளிமையாக மிக சாதாரணமாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார். இது தோட்டத் தொழிலாளர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. தோட்டத் தொழிலாளர் மக்கள் தோட்டங்கள் தோறும் பாட்சோறு பொங்கி இதை கொண்டாடும் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தோழர் இன்று சில தோட்ட பகுதிகளுக்கும் விஜயம் செய்திருந்தார். தோட்டத் தொழிலாளர்களுடன் மிகவும் நெருக்கமாக அந்யோன்யமாக பழகி அவர்களுடன் சுகதுக்கங்களை கேட்டறிந்து கொண்டார். அந்த நேரத்தில் தோட்டத் தொழிலாளர் அதன் பிறகு தோட்டத் தொழிலாளர்கள் எமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மேல் மிகவும் மரியாதை உள்ளவர்களாக அன்புள்ளவராக காணப்படுகிறார்கள். இவ்வாறான ஒரு ஜனாதிபதி கிடைத்தது பெரிய வரம் என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே தோட்டத் தொழிலாளர்களின் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இதை எதிர்காலத்தில் இன்னும் 5 வருட கால ஆட்சியில் இவர்களின் நிறைய பிரச்சனைகளை ஜனாதிபதி நிச்சயமாக தீர்ப்பார் என்ற நம்பிக்கை தோட்டத் தொழிலாளருக்கு வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. அது மிகவும் நல்ல விடயமாக தென்படுகின்றது. எதிர்காலத்தில் தோட்டத் தொழிலாளர்கள் நிச்சயமாக ஏனைய அரசியல் கட்சிகளை தொழிற்சங்கங்களை புறந்தள்ளி எமது தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கத்துக்கு கீழ் இணைவது என்பது எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.